வானதி டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்லைன்னா பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து வண்டி எடுத்துட்டு வந்து குடுத்துருக்கிறாரு வானதி கிட்ட. வானதி "ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் வண்டி ஓட்டி பார்க்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இனிமே இது உங்க வண்டி தான். நீங்க தாராளமா ஓட்டி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறாங்க சாவிய. வானதி ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு, "வண்டி சூப்பரா இருக்கு டாக்டர். நீங்க எவ்வளோ சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போக போக நான் வந்து சொல்றேன். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல டாக்டர், எனக்கு பணம் மொத்தத்தையும் ஒரே நேரத்தில குடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் குடுப்பேன். அதனால தான் டாக்டர் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே டாக்டர் இருந்துட்டு, "பரவால்ல வானதி, நானுமே பணம் உடனே கேட்கலையே. நீங்க ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வானதி இருந்துட்டு, "இல்ல டாக்டர், எனக்கு ஃப்ரீயாலாம் வண்டி வேண்டாம். நீங்க எப்படினாலும் இதுக்கு நான் காசு குடுத்துருவேன். நீங்க எவ்வளோ காசுன்னு மட்டும் சொல்லுங்கன்னு" சொல்லி கேட்குறாங்க. அவரு, "நானும் ஃப்ரீயா குடுக்குறதா இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுங்க வானதி. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க பேஷண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கவும் போயிர்றாங்க. அப்புறம் செல்வத்துக்கிட்ட, "நீ கடைய பார்த்துக்கோ. நான் போய் பாண்டிக்கிட்ட இந்த வண்டிய காட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு, வானதி வேகமா வண்டிய எடுத்துட்டு வராங்க. வந்ததுமேனு பாண்டிக்கிட்ட போயிட்டு, "வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன வானதி, உங்க அண்ணன் வண்டியா?" அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, "இல்ல இல்ல பாண்டி, இது என் வண்டி." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் வானதி, சிரிப்பு காட்டாத" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. "நல்லா சிரிப்ப, நீ ஏன் சிரிக்க மாட்ட? இது நான் வாங்குன வண்டி, என்னோடது. நான் தான் உன்ட்ட கேட்டேன். நீ எனக்கு வாங்கியே குடுக்கல. அதனால தான் இத நான் வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வாங்குனியா? நீ எப்ப வாங்குன? எங்க வாங்குன? யாரு வண்டி ஃபர்ஸ்ட்டு இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வானதி இருந்துட்டு, "இது டாக்டரோட வண்டி. அவரு கார் வாங்கிட்டாரா, அதனால அவரோட வண்டிய நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி எனக்கு குடுத்துட்டாரு. நான் தான் உன்ட்ட கேட்டேன்ல, நீ வந்து எனக்கு வண்டி வாங்கி குடுத்தியா? எத்தன நாள் ஆச்சு நான் உன்கிட்ட கேட்டு. ஆனா டாக்டர் கிட்ட அன்னைக்கு தான் சொன்னேன். உடனே கொண்டு வந்து வண்டிய குடுத்துட்டாரு." அப்படின்னு சொல்ல, உடனே கண்ணன் ப்ரோவுக்கு கோவம் வந்து, "என்ன வானதி நெனச்சுக்கிட்டு இருக்கிற? அக்கறை இல்லையா? ஒரு நிமிஷம் இங்க பாரு." அப்படின்னு அந்த தார்ப்பாயெல்லாம் எடுத்து போட்டு வண்டிய காட்ட, "என்னது இது? என்ன பாண்டி இது? யார் வண்டி?" அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, "யார் வண்டியா? இந்த வண்டிய ஒரு தூசு படாம தொடச்சு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி, ஐயய்யோ! தூசி பட்டுருமோ அப்படின்னு கவர போட்டு மூடி வச்சு, உன் பிறந்தநாளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த வண்டிய குடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ ரெடி பண்ணி வச்சிருந்தா, உன் மேல அக்கறை இல்லன்னு நீ சொல்ற." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பாண்டி சொல்ற? இது எனக்கு வாங்குனதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா வானதி. நான் உனக்கு சர்ப்ரைஸா உன் பிறந்தநாளுக்கு தரலான்னு நெனச்சேன் வானதி. அதுக்கு முன்னாடியேன்னு நீ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்ட." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த வானதி இருந்துட்டு, "சாரி பாண்டி. நான் உன்னைய பத்தி யோசிக்காம இப்படி ப ப படக்குன்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டேன். என்னைய மன்னிச்சிரு பாண்டி." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி வானதி. நீ தெரிஞ்சா இப்படி பண்ண. நானுமே உன்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி தான், நான் இப்படிலாம் வந்து சொல்லாம இருந்துட்டேன் வானதி. என் மேலயும் தப்பு இருக்கு தானே! முதல்லயே உன்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் வண்டிய பார்த்து தாரேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். நீ என்கிட்ட சொன்னையா? 4, 5 பேர்கிட்ட விசாரிச்சேன். 4, 5 வண்டி வந்துச்சு வானதி. அதில நல்ல கண்டிஷனா இருக்கிற வண்டிய தானே எடுக்கணும். அதனால தான் இந்த வண்டிய எடுத்து வச்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ! சாரி பாண்டின்னு சொல்லிட்டு அந்த வண்டியவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "ஐயய்யோ! நான் டாக்டர்ட்ட வேற இந்த வண்டிய நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேனே! அவரும் என்கிட்ட இந்த சாவிய குடுத்துட்டாரே! நீங்களே வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரே! இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "பரவால்ல வானதி. அ பரவால்ல. நீ அவர்கிட்ட இல்ல பாண்டி வண்டி வாங்கிட்டாங்க. இந்த வண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துரு. நீ தான் இன்னும் காசு வாங்கலைல்ல. சாரி காசு குடுக்கலைல்ல. அப்புறம் என்ன வானதி? குடுத்துரு சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. "என்ன வானதி யோசிக்கிற? நீ தான் உன்னைய தான் காசு குடுத்துருன்னு நான் சொல்றேன்ல. நீ மெடிக்கல்ல வர்ற வருமானத்துல உன் நகைய வேற இருக்கு. அடகு வச்சிருக்க. அந்த நகைய திருப்பணும்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த வண்டிக்கு வேற நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால அவர்கிட்ட குடுத்துரு. இன்னும் காசு குடுக்கலைல்ல. இப்ப தானே வாங்கியிருக்கிற. நாம இந்த வண்டிக்கு நான் எடுத்து குடுத்துருக்கிறேன்ல, இந்த வண்டிய வச்சுக்கோ. இத நான் எப்படியாவது பார்த்து வாங்கிர்றேன். நான் காசு பணம் குடுத்துருவேன். அத நீ பத்தி கவலைப்படாத. சரியா?
போய் டாக்டர் கிட்ட அந்த வண்டிய குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, உடனே வானதி இருந்துக்கிட்டு, இல்ல பாண்டி அது எப்படி சரியா வரும்? அது சரியா வராது. நீயாவது உன் கடைக்கு வர்ற கஸ்டமர் யார்கிட்டயாவது இந்த வண்டிய மாத்தி விட்டுக்கோ. நீ வந்து மாத்தி விட்டுருவ. நானு டாக்டர் கிட்ட வண்டி வேணும்னு கேட்டு, அவர் மெனக்கெட்டு எனக்காக வண்டியும் எடுத்துட்டு வந்து குடுத்ததுக்கு அப்புறமும், உங்க வண்டி வேண்டாம் அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு மனசு வரல பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி வந்து சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, என்ன வானதி சொல்ற? அவருக்கு நீ தானே காசு குடுக்கணும். அது எதுக்கு? அதான் நம்ம காசு குடுத்து வாங்கலைல. அப்புறம் எதுக்கு? அப்படியே குடுத்துற வேண்டியதானே! நான் சொல்றத கேளு வானதி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வானதி இருந்துட்டு, நான் சொல்றத நீ கேளு பாண்டி. நீ இங்க நெறைய கஸ்டமர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு யார்ட்டயாவது இந்த வண்டிய குடுத்துரு, வித்துரு. எப்படினாலும் உன்ட்ட இந்த மாதிரி பழைய டூ வீலர் இருக்குதா? செகண்ட்ஸ்ல கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வருவாங்கல்ல, அவங்க கிட்ட குடுத்துரு. பார்க்கும்போதேன்னு வண்டி நல்லா புதுசு மாரி தான் இருக்கு. நல்ல லாபத்துல கூட குடுத்துறலாம். அதனால டாக்டரோட வண்டிய நான் வச்சுக்கிறேன் சரியா? அவர்ட்ட நான் பேசிக்கிறேன். திரும்பவும் போயி இந்த வண்டி வேண்டாம் எனக்கு அப்படின்னு குடுக்க முடியாது பாண்டி. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சரியா? சரி நானு போயிட்டு வரேன், கிளம்புறேன். ஏன்னா இப்போ நெறைய பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. கஸ்டமர்லாம் வருவாங்க. அவங்கள போய் பார்க்கணும் இல்லையா? செல்வம் மட்டும் தனியா இருக்கிறான். இந்த நேரத்தில போணும். நான் போயிட்டு வரேன் பாண்டி. தப்பா நெனச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. உடனே கண்ணன் வந்துட்டு, "என்னண்ணே! இதுக்கு தான் தூசியெல்லாம் தட்டி வச்சு நீட்டா இது பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஏண்ணே! நீ அவ்வளோ பாசமா, அக்கறையா வானதிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டிய வாங்கி வச்சிருக்கிற. அவ என்னடான்னா, நீ வேற யாருக்காவது வித்துக்கோ. எனக்கு டாக்டர் வண்டி வாங்கி குடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி கோவமா வருதுண்ணே. இந்த வண்டிய தான் காலையில இருந்து நீ தொடச்சு தொடச்சு வச்சுக்கிட்டு இருந்த. மத்த வண்டிகள நீ பார்க்க கூட இல்ல. ஆனா, உன்னைய மதிக்க கூட இல்லண்ணே வானதி. முந்தி மாரிலாம் இல்ல. இப்ப எவ்வளவோ மாறிருச்சுண்ணே. நான் சொன்னா நீ வருத்தப்படுவன்னு சொல்லி தான் நான் சொல்லவே இல்ல. முந்தியெல்லாம் "நீ பேசக்கூட மாட்டியா? பேச மாட்டியா ஒரு வார்த்தை நல்லா?" அப்படின்னு இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். உன்னைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கேயே தான் கிடக்கோம். ஆனா இப்ப எல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்ல. உன்னைய பார்க்கறதுக்கு வர்றது கூட இல்ல. உனக்கு ஃபோன் பண்றது கூட இல்ல. இப்ப என்னடான்னா, சுத்தமா நீ வாங்கி குடுக்குறத கூட வானதி விரும்பி ஏத்துக்கிற மாரி தெரியல. ஆக மொத்தத்துல எனக்கு ஏதோ தப்பா இருக்குதுண்ணே. நீ எதுனாலும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா அது வந்து வானதி அவங்க டாக்டர் கிட்ட என்ன சொல்லுவான்னு தெரியாம இத வச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பா போல இருக்குது. வண்டிய நானே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பா. இப்போ அவ சொன்னது சரிதானடா. நம்ம கடைக்கு நெறைய கஸ்டமர் வருவாங்க. நம்ம யாருக்கிட்டயாவது இந்த வண்டிய நம்ம வித்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அட போனே! நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காத. வானதி அந்த டாக்டர் தான் முக்கியமா அந்த டாக்டர் சொல்றத மட்டும் தான் வானதி கேட்கிறா. அந்த டாக்டருக்கு மட்டும் தான் முதலிடம் போல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணன் சொல்ல, சரிடா ஏற்கனவே நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கிறேன். நீ வேற இத பேசிக்கிட்டு. சரி நான் போறேன். நான் கிளம்புறேன். உங்க வீடு வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வண்டிய இப்ப நான் மூடி வைக்கவா? இல்ல அப்படியே வைக்கவா? அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ப்ரோ கேட்க, நீ மூடி வச்சாலும் சரி, இல்ல வைக்கலைனாலும் சரி. அவ தான் வண்டிய வேண்டான்ட்டு போயிட்டால்ல. இனி என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவரும் வண்டிய எடுத்துட்டு போயிர்றாரு. அதுக்கப்புறமா வானதி நேரா அவங்களோட மெடிக்கல் கடையில போயிட்டு வண்டிய நிறுத்திட்டு, "செல்வம் பாண்டிகிட்ட காட்டிட்டேன். வண்டி நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்டலாம் வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்து குடுத்துட்ருக்குறாங்க. "சரி செல்வம், நீ டேப்லெட்லாம் எடுத்து குடுக்குறயில, நான் வந்த ஸ்டாக்க பிரிச்சு வச்சுர்றேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சுட்ருக்குறாங்க. அப்போ அந்த பையன் செல்வம் இருந்துக்கிட்டு, "ஏன்க்கா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சொல்லு செல்வம் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லக்கா டாக்டரு உங்களுக்குன்னா எதுனாலும் பார்த்து பார்த்து செய்றாரே! உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுறாரு." அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல செல்வம். அவர் என்கிட்ட மட்டும் இல்ல. பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்க கிட்டயும் நல்லா தான் பேசுறாரு. அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா, எனக்கு என்னமோ அவரு உங்ககிட்ட ஸ்பெஷலா பேசுறாருன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஸ்பெஷலா மனசுல ஒரு இடம் வச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அப்படின்னு சொல்லும்போது, வானதி அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக் ஆகி போயி, அப்படியே யோசிக்க ஆரம்பிக்காங்க. என்னது இது இவன் இப்படி சொல்றான் அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீயா எதையாவது யோசிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. அவர் ஜஸ்ட்டு சும்மா நம்ம எல்லார்கிட்டயும் பேசுற மாரி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க.
தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, "முதல்ல நல்லா வேலைய பாரு. வேற எதையாவது மாத்திரைய மாத்தி எடுத்து குடுத்துற போற." அப்படின்னு சொல்லிட்டு வானதி வாயடிக்க, உடனே செல்வமும் சரின்ட்டு பேசாம இருந்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா வானதி இருந்துட்டு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாண்டி ஆசையோட நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக தான பைக் வாங்கி வச்சிருந்தான். நம்ம ஏன் இப்படி பைக்க வேண்டான்னு சொல்லிட்டோம்? வேணா டாக்டர் கிட்ட அப்படி நம்ம சொல்லியிருக்கலாம்ல. "இல்ல டாக்டர், எனக்கு பைக் வேண்டாம். பாண்டி பைக் வாங்கி வச்சிருக்கிறான்." அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. டாக்டர் கிட்ட கூட அதே வண்டிய நம்ம திருப்பி குடுத்திருந்தா, அவர் கூட வேற யாருக்காவது வித்திருக்கலாம்ல. ஏன் பாண்டிய நம்ம சொன்னோம்? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை கோவப்பட்டுருப்பானோ அப்படின்னு பாண்டிக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா, இங்க பாண்டி வந்து ஃபோன் எடுக்கல. ஏன்னா, இப்ப பாண்டிக்கு இன்னொரு பிரச்சனை அவங்க ஃபேமிலில ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற, பாண்டி வந்து ஃபோன் எடுக்காம இருக்கிறாங்க. நம்ம மேல கோவப்பட்டான் போல இருக்கு. அதனால தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி நினைக்க, உடனேன்னு மெசேஜ் போட்டு விடுறாங்க. "ஏன் பாண்டி, உனக்கு வண்டி வாங்க வேண்டாம். நீ வித்துரு. எனக்கு டாக்டர் குடுத்த வண்டியே ஓகே தான்" அப்படின்னு சொன்னதுனால, "நீ கோவப்பட்டியோ? சந்தேகப்படுறியா?" அப்படி இப்படின்னு மெசேஜ்ல போட்டு தள்ளிட்டே இருக்கிறாங்க. நான் பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறேன். என்னன்னு கேட்க மாட்டேங்கிற, எடுத்தும் பார்க்க மாட்டேங்கிற. "என்ன ஆச்சு பாண்டி உனக்கு? இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன் நானு." "அப்படியா? இப்படியான்னு" சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடிலாம் வானதி மெசேஜ் போட, ஃபோன் போட, இங்க நடக்கிற பிரச்சனையோ என்னன்னா வேற. நம்ம சோழன் வந்துட்டு சேரனாகிட்ட, "என்னைய என்னே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சொல்லுடா சோழா, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கேட்கும்போது, வேகமா சேரன் அண்ணன் சோழன் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. உடனே பாண்டி, பல்லவன், நிலாவும் "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோழன் வந்து, "என்னே, என்னைய 2 அடி அடினே, அடினே என் கன்னத்துல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய், உன்னை எதுக்குடா நான் அடிக்கணும்? அதெல்லாம் அடிக்க மாட்டேன். ஏன் சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சோழன் இருந்துக்கிட்டு, "அண்ணே, நான் உன்னைய மனசு கஷ்டப்படுத்துற மாரி நான் பேசிட்டேனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய், அப்படிலாம் எதுவும் இல்லடா. அப்படிலாம் நீ என்கிட்ட எதுவும் பேசல" அப்படின்னு சொல்லி இந்த சேரன் நான் பெருந்தன்மையா சொல்ல, உடனே "ஆமாண்ணே, அவன 4 போடு சேர்த்து போடுண்ணே. அதான் அவனே அடிக்கிறதுக்கு கன்னத்த நீட்டுறான்ல. நீங்க 2 போடு போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்ல, "டேய், உன் வேலைய பாரு. நானும் அண்ணன் தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் கடுப்பாயிரும் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய பார்த்து கத்த, உடனே சேரன் இருந்துட்டு, "டேய், கொஞ்சம் நிறுத்துங்கடா. இப்ப எதுக்கு நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன பார்த்து கேட்க, "அண்ணே, என்னைய மன்னிச்சிருண்ணே. நான் உன்னைய மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருப்பேன்னு நெனைக்கிறேன். நான் வந்து நீ இப்படிலாம் பேசியிருக்கவே கூடாதுண்ணே. வர வர ஏன் இப்படி தடுமாறுறேன்னு எனக்கு தெரியல. நிலாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நிலா யாராலயும் எந்த பாதிப்பும் அடையக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் திடீர்னு எனக்கு இப்படி கோவம் வந்துருதுண்ணே. அதனால தாண்ணே நான் பேசினது முட்டாள்தனமா பேசிட்டேனே. என்னைய மன்னிச்சிருண்ணே" அப்படின்னு மறுபடியும் சொல்ல, உடனேன்னு "என்னடா பேசுன? அப்படிலாம் எதுவுமே தப்பாவே பேசலடா. நீ சொன்னது சரிதான் இப்ப யாராவது பேமெண்ட் குடுக்க லேட் ஆயிருச்சு அப்டின்னா கேட்க தானே செய்வாங்க. நிலாவோட கம்பெனில மத்த நிலாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் கேட்க தானே செஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்தில நிலாவுக்கு எவ்வளோ தர்ம சங்கடமா இருந்திருக்கும். அதெல்லாம் எனக்கு புரியுது. அதெல்லாம் நெனச்சுட்டு தான் நீ வந்து என்கிட்ட கேட்டிருப்ப. அதனால எனக்கு உன் மேல கோவமே இல்லடா சோழா அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்டிலாம் இல்லண்ணே. நீ ஓசியா வேல பார்த்து குடுக்குற மாதிரி எங்களையும் குடுக்க சொல்றியா? அந்த ஆளு காசு போட்டாரா? எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படிலாம் நான் வந்து கேட்டுருக்க கூடாதுண்ணே. என்னைய மன்னிச்சிருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த சோழன் வந்து சொல்ல, நீ அப்ப சேரன் இருந்துட்டு, "டேய், நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுல எந்த தப்புமே இல்லடா. பாவம்டா நிலா. நான் வந்து ப்ராஜெக்ட் வாங்கி குடுத்துட்டேன் தான். இப்போ அந்த இன்ஜினியர் கிட்ட நேரடியா நிலா பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. அதனால தான் என்கிட்ட வந்து சொல்லுச்சு. இப்போ கம்பெனில மத்தவங்க எல்லாருமேன்னு நிலாவ பேசுவாங்கல்ல. நீயி சேரன்னு சொன்னதுனால தான் உனக்கு இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணி குடுத்தோம். அதுக்கு காசே போடல அப்டின்னா, நிலானா சரின்னு ஒத்துக்கலாம். மத்தவங்க எல்லாருமே எப்புட்றா ஒத்துக்குவாங்க? அந்த இடத்துல நிலாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். எவ்வளோ அவமானமா இருந்திருக்கும்.
நான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன்டா. நீயும் அத மனசுல வச்சு தான் என்கிட்ட இப்படி பேசியிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. நீ தேவையில்லாம கஷ்டப்படாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது, நம்ம சேரன் அண்ணனுக்கு ஃபோன் வருது. உடனே ஃபோன அட்டெண்ட் பண்ணி, "என்னாச்சு சந்தான்னு?" சொல்லி கேட்க, கால் பண்ணது சந்தா. பயங்கரமா அழுறாங்க. "ஏன் சந்தா? எதுக்கு அழுகுற? எதுக்கு அழுகுறன்னு?" சொல்லவுமே, எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில, "ஐயய்யோ! என்னாச்சோ?" அப்படின்னு சொல்லிட்டு, அ நம்ம சேரண்ண பேசுறதையே உத்து கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ சேரண்ணா இருந்துக்கிட்டு, "கவலைப்படாத சந்தா, நான் எப்படியாவது வந்து உன்னைய கூட்டிட்டு வந்துருவேன் சந்தா, நீ கவலையே படாத." அப்படின்னு சொல்லி நம்ம சேரண்ணா ஆறுதல் படுத்த, என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, "இன்னும் 2 நாளைக்குள்ள எனக்கு கல்யாணம் வைக்க போறாங்க. கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா வந்து சேரண்ணன் கிட்ட சொல்லுவாங்க. "கல்யாண ஏற்பாடு பண்றாங்களா? நம்மை மீறி எதுவுமே நடக்காது." அப்படின்னு சொல்லி இந்த சேரன் சொல்ல, சந்தா இருந்துட்டு, "அதான் நம்ம கை மீறி எல்லாமே போயிருச்சே. இனிமே என்ன பண்ண முடியும்? இனிமே எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதானா என் வாழ்க்கை." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கும்போதே ஆளுங்க வராங்க. உடனே ஃபோன கட் பண்ணிடுறாங்க சந்தா. இத கேள்விப்பட்டதிலிருந்து சேரனனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. பேசாம அமைதியா ஒரு சேர்ல வந்து உட்காந்துட்டாரு. "அண்ணே என்னாச்சுண்ணே? என்னண்ணே சொல்றாங்க?" சந்தா கால் பண்ணி என்னண்ணே சொல்லுச்சு? "ஏன் உங்க முகம் இப்படி ஆயிப்போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் மத்த தம்பிங்க எல்லாருமே கேட்க, உடனே நம்ம சேரன சொல்றாங்க, "சந்தாவுக்கும், அவங்க மாமாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். இன்னும் 2 நாளையில அவங்களுக்கு கல்யாணமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே சொல்ற? அவங்க 6 மாசம் கழிச்சு தானே கல்யாணம் வைக்கிறதா பேச்சு. இப்பயே எதுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாங்க. அதுக்கு அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? அதத்தான்டா இப்ப அழுதுகிட்டே சொல்லுச்சு. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. 2 நாளையில கல்யாணம்னு சொல்லுச்சுடா. அவ்வளதான்டா என் வாழ்க்கையில இனி சந்தாவும் இல்ல போல இருக்கு." அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, நம்ம சோளன் இருந்துக்கிட்டு, "நீ ஏண்ணே வருத்தப்படுற? நீ கவலைப்படாதண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுண்ணே. கல்யாணம்லாம் நடக்காது. நம்ம இத்தன பேர் இருக்கோம்ல. நம்மள மீறி கல்யாணம் நடந்துருமா? நீ கவலைப்படாத. நிம்மதியா இரு." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம அ நிலா இருந்துகிட்டு, "என்ன சோழன் இப்படி நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்குல்ல. இன்னும் சந்தாவோட கழுத்துல அந்த ஆளு தாலி கட்டலைல. அந்த 2 நாளைக்குள்ள போயி நம்ம சந்தாவ கூட்டிட்டு வந்துருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பீகார் வரைக்கும் போயி நம்ம எப்படி அவங்கள கூட்டிட்டு வர முடியும்? இதெல்லாம் சாதாரண விஷயமா?" அப்படின்னு சொல்லி நிலா வந்து கேட்க, "ஆமாண்ணே. இது என்ன சாதாரண விஷயமா? நம்ம ஊருக்குள்ளேயே வந்து நம்ம கண்ணு முன்னாடியேன்னு சந்தாவ எப்படியோ அவங்க மாமன்காரன் துப்பாக்கிய காட்டி இழுத்துட்டு போயிட்டான். அங்க எல்லாருமே அவங்களோட ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லி புரிய வச்சு நம்ம சந்தாவ கூட்டிட்டு வர முடியும்? அதெல்லாம் முடியாதுன்னு நான் நினைக்கிறேனே." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி பின்வாங்கிர்றாங்க.